get familiar. So if you don't know by now, then you should probably get familiar. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாண்டல்யன் அவர்களின் விஜய மகாதேவி பாகம் 1 அத்தியாயம் 35 மோக்ஷரின் புன்னகை. ஆதிமால்யான் இருந்த இடத்துக்கு பின்னால் இருந்த அறையின் நடுவில் இருந்த ஆசனத்தில் தனது மகள் பிணைக்கப்பட்டு நிர்கதியாக உட்கார்ந்திருந்ததைக் கண்டு முதலில் வெகுண்ட வஜ்ரஹஸ்தர் அவள் உட்கார்ந்திருந்த ஆசனம் மெல்ல அசைந்து எந்தவித அரவமும் செய்யாமல் அடுத்திருந்த மறைவை நோக்கி மெதுவாக நகருவதைக் கண்டதும் பிரமிப்படைந்து நிற்கவே செய்தார். ஆதிமால்யான் அரசகுமாரியை சுட்டி காட்டிவிட்டு மீண்டும் மகாராஜா வஜ்ரஹஸ்தரை நோக்கி திரும்பி விட்டதாலும் எச்சரிக்கையின் காரணமாக மற்ற வீரர்களும் மன்னர் மீதே கண்களை நாட்டி இருந்ததாலும் பின்னறையில் நடந்த விசித்திரம் அவர்களுக்கு தெரியவில்லை என்பதை உணர்ந்த கலிங்க மன்னர் தானும் எதையும் கவனிக்காதது போல பாசாங்க செய்து, ஆதிமால்யா, இந்த சிம்மபுரம் எனது ஆட்சிக்கு உட்பட்டது. இதில் என்னையே மடக்க நீ எடுத்திருக்கும் முயற்சியின் விளைவை சிறிதாவது சிந்தித்தாயா என்று வேண்டுமென்று பேச்சு கொடுத்தார். ஆதிமால்யன் வஜ்ரஹஸ்தர் பதவியை பற்றியோ அதனால் தனக்கு ஏற்படக்கூடிய விளைவை பற்றியோ கவலைப்பட்டதாக தெரியவில்லை. மகாராஜா, இந்த சமயத்தில் இந்த கிடங்கு எனது ஆணைக்குட்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் செய்ய முற்படும் எந்த அலுவலும் விபரீதத்தில் முடியும். அந்த விளைவையும் சிந்தித்து பார்ப்பது நல்லது என்று நிர்பயமாக கூறினான். தவிர மகாராஜா, 2 அரசுகள் மறைமுகமாக மோதும்போது அவை அனுப்பும் வீரர்கள் தங்கள் உயிரை பற்றி கவலைப்படுவது அறிவீனம். இப்பொழுது சோழ நாட்டு எதிரி விஜயபாகு இங்கு வந்திருக்கிறார். அவரை சிறை செய்வது அல்லது கொல்வது எனது பணியாகும். விஜயபாகு அழிந்தால் சிங்களத்தில் சுதந்திர போர் அழிந்தது போலதான். அதற்கு பிறகு சோழராட்சி சிங்களத்தில் நிரந்தரமாகும். இங்கு விஜயபாகு வந்திருக்கும் காரணம் எனக்கு தெரியும். கப்பல் சிற்பியை அழைத்து போவது மட்டுமல்ல, அவர் இங்கு வந்திருப்பது வேறொரு இணையில்லா சொத்தையும் எடுத்து போக வந்திருக்கிறார். அதை அவர் எடுத்து சென்று விட்டால் சிங்களம் ஒருமுகமாக சோழரை எதிர்த்து நிற்கும். அப்புறம் அங்கு சோழர் தலையெடுப்பது பகற்கனவு என்றும் தொடர்ந்து சொன்னான். அந்த பொருள் என்ன என்று கேட்டார் வஜ்ரஹஸ்தர். அது என் ரகசியம், சொல்வதற்கில்லை என்ற ஆதிமால்யன், கலிங்க மன்னனே, நாம் விடியும் வரை இங்கு பேசிக் கொண்டிருப்பதில் பயனில்லை. சீக்கிரம் உங்கள் மகளுக்கு புத்தி சொல்லுங்கள். விஜயனை அவள் அழைத்து செல்லும் இடத்துக்கு என்னை அழைத்து செல்ல வேண்டும், அல்லது வழியை சொல்ல வேண்டும். வாருங்கள் என்று கூறிக்கொண்டே பின்னால் திரும்பியவன் அதிர்ச்சி அடைந்து, எங்கே அரசகுமாரி என்று கூவினான் சினத்தின் மிகுதியால். அவன் கூவிய அந்த சமயத்தில் வாளை உருவியிருந்த அவன் ஆட்கள் மன்னனை சூழ்ந்து கொல்ல நெருங்கி வந்தனர். மன்னவா, இருக்கும் இடத்தை விட்டு சிறிது அசைந்தாலும் பிணமாகி விடுவீர் என்று ஆதிமால்யானும் இறைந்த குரலில் எச்சரித்த சமயத்தில் பின்னறையிலிருந்த விளக்குகள் சரேலென அணைந்தன. இன்னொரு விளக்கை ஏற்றுங்கள் என்ற ஆதிமால்யான் உத்தரவுப்படி மற்றொரு விளக்கை ஏற்றிய வீரன் ஒருவன் அந்த விளக்கை வைக்க அடுத்த அறைக்கு சென்றவன் திரும்பவில்லை. அதே சமயத்தில் எங்கிருந்தோ நீண்டு எல்லோருடைய தலைகளுக்கும் மேலே சர்ப்பம் போல் வந்த ஒரு கழி முதல் அறையின் விளக்கு திரியை இழுத்து அணைத்துவிடவே முன்னறையிலும் அந்தகாரம் சூழ்ந்தது. விளக்கை ஏற்றி கொண்டு பின்னறைக்குள் சென்ற பணியால் திரும்பாதது மட்டுமல்ல, விளக்கை கையில் ஏந்திய வண்ணம் முன்பு அரசகுமாரி உட்கார்ந்திருந்த இடத்தில் விளக்கு பதுமை போல் அசையாமல் நின்றிருந்தான். ஏதோ தனக்கும் தெரியாத திருப்பம் தனது திட்டத்தில் ஏற்பட்டு விட்டதை புரிந்து கொண்ட ஆதிமால்யான், ஏன் நிற்கிறாய் அங்கே, வா இங்கே என்று கோபத்தில் சொற்களை உதிர்த்தான். ஆனால் அவன் கட்டளையை அந்த பணியால் ஏற்கவில்லை. பற்களை காட்டி சிரித்து கொண்டே நின்றான். இதனால் மேலும் வெகுண்ட ஆதிமால்யன், என்ன சிரிக்கிறாய், வா இப்படி என்று மீண்டும் அதட்டினான். பதிலுக்கு அந்த பணியால் தனது கையில் இருந்த விளக்கை ஆதிமால்யன் கண்ணெதிரிலேயே ஊதி அணைத்தான். 2 அறைகளிலும் அந்தகாரம் நிரம்பிவிடவே துரித நிகழ்ச்சிகள் தொடர்ந்தன. அதற்கு மேலும் தான் வாளாவிருப்பது நல்லதல்ல என்று தீர்மானித்த வஜ்ரஹஸ்தர் திடீரென தனது இருபுறத்திலும் இருந்த வீரர்களை இடித்து தள்ளி எதிரில் இருந்த வாட்களில் ஒரு பெரிய கனமான வாளை எடுத்துக்கொண்டு வீரர்களை சாட முற்பட்டார். வீரர்களும் இருட்டின் விளைவாக செயல்பட முடியாமல் குத்துமதிப்பாகவே இயங்கவே அறையில் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. ஆயுதங்களுடன் ஆயுதங்கள் மோதி ஒலிகள் பயங்கரமாகவும் பரவலாகவும் கேட்டன. மகாராஜா வஜ்ரஹஸ்தர் வாள் பயங்கரமாக சுழன்றதால் குறி ஏதும் இல்லாவிட்டாலும் யாரோ இருவர் மீது இறங்கிவிட்டதால் அவர்கள் போட்ட மரண ஒலி அறையின் பயங்கரத்தை உச்சிக்கு கொண்டு போனது. அந்த வினாடியில் இன்னும் சிலர் தடதடவென அந்த அறைக்குள் நுழையும் சத்தம் கேட்கவே அவர்கள் யாராயிருக்கும் என்று மன்னன் யோசித்த வண்ணம் வாளை சுழற்றவே திடீரென அந்த அறையில் 2 பேர் பயங்கரமாக அலறும் சத்தமும் அடுத்து அவர்கள் மூச்சுவிட முடியாமல் முணங்கும் சத்தமும் கேட்டன. உள்ளே இருந்த குழப்பத்தில் நுழைந்தவன் ஒருவன் 5-6 ஆயுதங்களை எடுத்து நாலாபுறமும் வீசினான். அந்த ஆயுதங்களிலிருந்து தப்ப ஆதிமால்யான் ஆட்கள் ஆங்காங்கு ஆயுத வரிசைகளுக்கு பின்னால் மறைய ஆரம்பித்தார்கள். எங்கும் போரிடும் ஒளி திடீரென நின்றுவிடவே அதற்கு காரணத்தை கலிங்க மன்னர் ஊகிக்கும் முன்பாக அவரை அணுகிய ஒருவன், மகாராஜா, தாமதம் வேண்டாம்,
இப்படி வாருங்கள் என்று அவர் கையை பற்றி அழைத்தான். அவனை யார் என்று கேட்க முற்பட்ட மகாராஜா சட்டென்று தனது கேள்வியை நிறுத்தி கொண்டு, இங்கு எப்படி வந்தாய் நீ? விஜயன் எங்கே? இந்த இடம் உங்களுக்கு எப்படி தெரிந்தது என்று சரளமாக கேட்டார். அப்புறம் பேசிக்கொள்ளலாம், வாருங்கள் என்று அவன் கூற, மகாராஜா அவனுடன் நகர முற்பட்டவர், மூர்சமத், இங்கு எங்கோ ஆதிமால்யன் இருக்கிறான், அவனை முதலில் சிறை செய்ய வேண்டும் என்றார். சிறை செய்தாகிவிட்டது, வாருங்கள் என்று மகாராஜாவை பலவந்தமாக மூர்சமத் அழைத்து சென்றபோது தமது பக்கத்தில் யாரோ சர்ரென்று நகருவது போல் கேட்கவே, சமத், நம்முடன் யாரோ வருகிறார்கள் என்றார். ஆம் மகாராஜா என்றான் மூர்சமத். யார் அவன் என்று மகாராஜா கேட்டார். என்னிடம் சிறைப்பட்டவன் என்று மூர்சமத் சில அடிகள் நடந்து பக்கத்து அறைக்கு சென்று ஏதோ படிகளில் ஏற முற்பட்டான். அப்பொழுதும் மகாராஜாவின் பக்கத்தில் சர்ரென்று சத்தம் கேட்கவே மகாராஜா தமது கைகளால் துழாவினார். இருட்டில் ஏதும் தெரியாததால், சமத், இவன் நல்ல பருமனாயிருக்கிறானே என்று வினவினார். பயனில்லா பருமன் என்று அலட்சியமாக பதில் சொன்ன சமத் சுமார் 15 படிகளை ஏறி முடிந்ததும் ஏதோ ஒரு கதவை தட்டினான் இருமுறை. கதவு மெதுவாக திறந்ததும் திறந்த இடம் புறவிசாலை என்பதையும் அறை அல்ல என்பதையும் புரிந்து கொண்ட மகாராஜா மூர்சமத் பிடித்திருந்த மனிதனை நோக்கினார். மூர்சமத்தின் பக்கத்தில் தனது பெரும் கழுத்து சிக்கி கிடக்க மூச்சு விட முடியாமல் நீண்ட நேரம் திணறிவிட்டு மூர்ச்சை அடைந்து விட்ட ஆதிமால்யனை நோக்கிய வஜ்ரஹஸ்தர், சமத், இவனையா இத்தனை நேரம் இழுத்து வந்தாய் என்று வினவினார். ஆம் மகாராஜா என்று சொல்லிய மூர்சமத் ஆதிமால்யானை தனது கையிலிருந்து விட்டுவிட புறவி கொட்டடியின் தரையில் சரிந்து மல்லாந்து விழுந்தான் சோழர்களின் ஒற்றன். மகாராஜா அவனை உற்று நோக்கினார். ஆதிமால்யன் பிணம் போல் கிடந்தான். லேசாக விட்ட மூச்சின் விளைவாக அவன் மார்பு மட்டும் ஏறி இறங்காவிட்டால் அவனை பிணமென்றே முடிவு கட்டியிருப்பார் மகாராஜா. ஆனால் அவன் உயிரோடுதான் இருக்கிறான் என்பதை சுவாசத்திலிருந்து உணர்ந்து கொண்ட கலிங்க மன்னர், இவன் முகத்தில் யாராவது சிறிது நீர் தெளித்து பிராஞ்சை வரை செய்யுங்கள் என்று உத்தரவிட, கவலைப்பட வேண்டாம், இவனை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே மோக்ஷர் புறவிகள் அளித்த மறைவிலிருந்து வெளியே வந்தார். அவர் சொல்லே அமுதமாயிருந்திருக்க வேண்டும். அதை கேட்டதுமே ஆதிமால்யன் கண்கள் விழித்தன. ஐயோ, மோக்ஷரா என்று அத்தனை பலவீனத்திலும் சிறிது இறைந்தே கூவினான் ஆதிமால்யன். நானேதான் நண்பனே என்று கூறிக்கொண்டே அவன் அருகில் உட்கார்ந்த மோக்ஷர் அவன் கழுத்தை தமது கையால் தடவி பார்த்தார். ஆஹா, எத்தனை பெரிய கழுத்து என்று சிலாகிக்கவும் செய்தார். அவர் கைப்பட்டதும் பயத்தால் விழித்த ஆதிமால்யன், மகாராஜா, என்னை உங்கள் கையாலேயே கொன்றுவிடுங்கள், இந்த கொலைகாரரிடம் ஒப்படைக்காதீர்கள் என்று அச்சம் கலந்த சொற்களை மெதுவாக உதிர்த்தான். மகாராஜா சற்று முன்பு ஆயுத சாலையில் தன்னை மிரட்டிய ஆதிமால்யன் மோக்ஷரை கண்டதும் நடுங்குவதை பார்த்து புன்முறுவல் கொண்டு, ஆதிமால்யா, உன்னை அஞ்சா நெஞ்சன் என்று நினைத்தேனே என்றார். மகாராஜா, நான் உயிருக்கு அஞ்சவில்லை, இவர் செய்யக்கூடிய என்ற அவன் சொற்களை இடையில் வெட்டிய மோக்ஷர் சிசுருஷியைக்கு பயப்படுகிறார் என்று முடித்தார். சிசுருஷியா என்று வியப்புடன் கேட்டார் மகாராஜா. ஆம் மகாராஜா, நீங்கள் செல்லுங்கள், இவரை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றார் மோக்ஷர். இவர் உயிருக்கு ஆபத்து ஏதும் இல்லாமல் நான் பார்த்து கொள்கிறேன் என்றும் கூறினார் மோக்ஷர். அந்த உறுதிமொழியை வாங்கி கொண்டு மகாராஜா மூர்சமத்துடன் அந்த கொட்டடியிலிருந்து இரு புறவிகளை அவிழ்த்து கொண்டு அகன்றதும் மோக்ஷர் கொட்டடியின் பெரும் கதவுகளை மெதுவாக சாத்தி உட்புறம் தாளிட்டார். கதவை தாளிட்ட அவர் முதுகை காட்டிக் கொண்டிருந்த சமயத்தில் மெல்ல சமாளித்து கொண்டு எழுந்த ஆதிமால்யன் பக்கத்திலிருந்த ஓர் இரும்பு உலக்கையை இரு கைகளாலும் கஷ்டப்பட்டு எடுத்து அவர் தலையை நோக்கி வீசுவதற்கு அதை உயர்த்தியதன்றி வீசவும் செய்தான். மோக்ஷர் பயங்கரமாக சிரித்து சரேலென திரும்பி அந்த உலக்கையை இடது கையால் பிடித்து கீழே போட்டார். பிறகு சிரிப்பை அடக்கி புன்னகை பூத்தார். அந்த புன்னகை யம புன்னகையாய் இருந்தது. அதன் பயங்கரம் ஆதிமால்யன் உணர்ச்சிகளை ஓர் உலுக்கு உலுக்கியது. பிறகு நடந்தது சொல்லுக்கு அப்பாற்பட்டது.